வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல்லில் உயிருடன் இருப்பவரை இறந்தவர் போல் தேரில் அமர வைத்து ஊர்வலம் வந்த மக்கள். எதற்காக இந்த வினோதமான முறைன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திண்டுக்கல் கன்னிவாடி அருகே மழை வேண்டி மக்கள் நோய் நொடியின்றி வாழ வினோத திருவிழா நடந்து வந்தது. உயிருடன் இருப்பவரை இறந்தவர் போல் தேரில் அமர வைத்து வீதி உலா வந்த கிராம மக்கள் வலம் வந்திருக்கிறாங்க. தென்மேற்கு பருவக்காற்று மழை போய்விட்டது. இதில் மனைவியாக வேடமிட்டு கோமாளி என்ற முத்தையா என்பவரை தேர் முன்பாக அழுது கொண்டே மயானக்கரை வரை வந்ததை கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்திருக்கிறாங்க. இயற்கையும் விவசாயம் மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்ட தமிழ்நாட்டின் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. விவசாயம்தான் பெரும்பான்மையான தொழிலாக இருக்கிறது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவக்காற்று பெய்யவில்லை. இதனால் மக்கள் தங்களுக்கு தெரிந்த நூதன முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. காலம் காலமாக பின்பற்றிய அறிவியலையும் தாண்டி கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கை சார்ந்த சடங்குகளை கையில் எடுக்கிறாங்க. உதாரணமாக மழை பெய்ய வைக்க தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் விசித்திரமான சடங்குகளை செய்து வருகிறாங்க. உதாரணமாக 2 கழுதைகளுக்கு பொட்டு வைத்து மாலை மாற்றி மேலதாளத்துடன் ஊர் மக்கள் அனைவருமே சேர்ந்து கல்யாணம் செய்து வைப்பாங்க. அதே போல் கோயில்களில் திருவிழாவை எடுத்து பொங்கல் வைத்து வழிபட்டு மழை வரும் என்று நம்புவாங்க. கோடை காலங்களில் பல திருவிழாக்கள் மழைக்கால உருவானதான் தற்போது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டை ஏமாற்றி விட்டது. பல மாவட்டங்களில் போதிய மழை இல்லை, வறட்சி அதிகமாக உள்ளது. மக்கள் மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. திண்டுக்கல்லில் மழை வர வேண்டி மக்கள் செய்த விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆழ்த்தூர்பண்டியில் உள்ள செல்வ விநாயகர் காளியம்மன் மாரியம்மன் உற்சவ திருவிழா நடந்து இதில் இறுதி நாளான இன்று ஊர் மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் மழை வேண்டியும் உயிருடன் இருப்பவரை பாடை கட்டி தேரில் அமர வைத்து இறந்தவருக்கு என்னென்ன சடங்கு செய்வாங்களோ அதே மாதிரி செய்து அவங்கள முக்கிய வீதியில் ஊர்வலமாக கிராம மக்கள் அழைத்து சென்று மயான கரையில் இறுதி சடங்கு செய்திருக்கிறாங்க. தேருடன் உயிருடன் 2 கோழிகளை கட்டி வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்று இறுதிச் சடங்குகள் செய்து கோழிகளை பலியிட்டு புதைத்திருக்கிறாங்க. பின்பு இறந்தவர் போல தேரில் வந்த ராமரை கிராம மக்கள் உயிருடன் எழுப்பி கோயிலுக்கு அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்தார். இதில் மனைவியாக வேடமிட்ட கோமாளி என்ற முத்தையா என்பவர் தேர் முன்பாக அழுது கொண்டே மயானக்கரை வரை வந்த கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தாங்க. இந்த உற்சாக திருவிழா 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று என்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி, இந்த வீடியோ எல்லாமே சோசியல் மீடியாவில் வெளியாகி நெட்டிசன்கள் மத்தியில் பல்வேறு தரப்புகள் மத்தியில் இது மூட நம்பிக்கை, இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது என்று கேள்விகள் எழுப்பிட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.